எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு தலைப்பு. ஏன்னா இங்கே கலைஞரோடு இருந்த மூத்த தலைவர்கள் எல்லோரும் நிறைந்திருக்கிற இந்த அவையில் நான் கூட நேரம் இருந்தேன் கலைஞரோட, நீ கூட நேரம் இருந்தீங்களான்னு டிஆர் பாலனுக்கும் துரைமுருகனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே ஏற்படலாம். ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட கலைஞரோடு அதிக நேரம் இருந்த அவருடைய பேனாவை பற்றி நான் பேச வாய்ப்பு கிடைத்தது என்பதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 14 வயதில் எழுத தொடங்கிய ஒருவர் 94 வயது வரையும் எழுதி தீர்ப்பது என்பதற்குல்ல, அது வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ எழுதி தள்ளியிருக்குது. அதுவும் நீ பார்த்தீங்கன்னா அவருடைய நாவல்கள், வரலாற்று நாவல்கள், கட்டுரைகள், கவிதைகள், 75 திரைப்படங்கள், இதற்கெல்லாம் மேலாக அவர் ரொம்ப இணக்கமாக மகிழ்ச்சியோடு இருந்தது எப்போ அப்படின்னா, அவர் வந்து தன் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய 4051 கடிதங்கள் எழுதியிருக்கார். அவர் அதுக்கு தான் அவர் பெரிதும் மகிழ்ந்திருப்பார். அந்த தொகுப்பு வந்து கிட்டத்தட்ட 54 தொகுப்பு, 54 தொகுதி. அந்த கலைஞர் உடன்பிறப்புக்கு எழுதிய புத்தகங்களை அடுக்கணும்னா கலைஞரை விட உயரமாகும் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் தொகுதி 40, 41 இதே திமுகவினுடைய முதல் மாநாடு 2017 இன்றைய முதல்வரும் அன்றைய இளைஞரணி செயலர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நெல்லையில் கூடிய கூட்டத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுகிறார். 25 கடிதம் எழுதுகிறார். அந்த 25 கடிதம் என்ன பேசுது அப்படின்னா, மொத்தமும் தன் கட்சிக்கு சொல்ற செய்தி, முக்கியமான செய்தி என்ன பண்ணா, இளைஞர்களுக்கு வழிவிடுவோம்ங்கிறதா அதில் தலைப்பு. அப்போ இளைஞர்களுக்கு வழிவிடுவோம்னா இருக்கிற சீனியர்லாம் போயிடுறதா அப்படின்னு கேள்வி இருக்கும்ல. அது கலைஞர் தனக்கே ஒரு உண்மையோடு சொல்லுகிறார். ஒரு தென்னை மரத்தை நட்டு வளர்க்குறோம், அந்த தென்னை மரம் 6 மாதம் வளருது, வளர்ந்தோன்னு அதுக்கு ஒரு மட்டை கீழே விழுந்துருது. தொடர்ச்சியாக மரம் வளர வளர அந்த மட்டை ஒரு காலத்தில் உலர்ந்து கீழே விழுந்துருது. அதுவெல்லாம் இந்த இயக்கத்தின் முன்னோடிகள் போல அவர்கள் உலர்ந்து கீழே விழுந்து விடலாம். ஆனால் பின்னாடி அந்த தென்னை மரத்துக்கு ஏறுவதற்கு அந்த வடுவில் தான் நீ கால் வைத்து மேலே ஏறணும். அதனால முன்னோடிகள் இந்த இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இளைஞர்கள் அந்த வடுவில் கால் வைத்து மேலேறுவார்கள் அப்படின்னு முடிக்கிறார். அப்படி ஒரு பிரமாதமான எழுத்தாளராக இருந்த கலைஞர் அவர்கள் வந்து இந்த இளைஞர்களுக்கு அந்த கடிதம் முழுமைக்கும் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, எனக்கு பெரிய ஆச்சரியம். உலக வரலாற்றில் இருக்கும் அத்தனையும் அந்த 25 கடிதங்களுக்குள் அடக்கிறார். வால்டேர், ரூசோ, மார்க்ஸ், அப்படி மாசேத்துங், அவ்வளவு பேரை பற்றியும் எழுதி முடிச்சுட்டு கடைசியான கடிதத்தில் அவர் சொல்றாரு, இந்த கடிதம் இவ்வளவு சிறப்பாக இருந்தது, நெல்லையில் இவ்வளவு சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு. இன்றைக்கு கலைஞர் இருந்திருந்தால் நாளை முரசொலியில் என்ன எழுதியிருப்பார் நான் நினைச்சு பார்க்குறேன். என்ன நினைச்சுப்பாருன்னா, இதை போல சேலத்தில் இப்படி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஒரு கூட்டம் நடத்துவது என்பது கலைஞருக்கு தன் தொண்டர்களை பார்ப்பதை விடவும் பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார். அந்த மகிழ்ச்சியை தான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் தொண்டர்களில் முதலாமானவன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் வந்து நம்ம இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆவாரா இல்லையா, எப்பொழுது ஆகப் போகிறார் என்பதை பற்றி எல்லோரும் பேச்சு நடந்து கொண்ட பொழுது, நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கே உரிய பாங்கோடு, நாங்கள் அமைச்சர்கள் எல்லாருமே முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கோம், அதனால இதில் தனியாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். கரெக்டு தான். முதல்வருக்கு துணையாக இருக்கிற அமைச்சர்களில் நீங்கள் முதல்வர் என்பதால் நீங்கள் துணை முதல்வர் நினைச்சு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை அப்படி ஒரு கருத்து இருக்குல்ல. நான் என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் தந்தையாய், அண்ணனாய், மகனாய், உடன் பிறந்தவனாய் இந்த தமிழ்நாட்டு பெண்கள் நினைப்பதற்கான காரியங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் தன் ஆட்சியில் நிகழ்த்தி காட்டுவதற்குல்ல. அது பெண்களுக்கான இலவச பயணம், புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், மகளிர் உரிமை திட்டமாக இருக்கலாம். இந்த திட்டங்களை இனி ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் எவருமே மாற்ற முடியாது என்பதுதான் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை நான் நினைக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.